இல்ல அவர் வந்து செருப்பால அடிக்க வந்ததுனால தானே இவர் கத்தி எடுக்குறாரு. அதாவது அவன் முதல்ல பாயில கத்தி வச்சுக்கிறது கரெக்ட்டா? செருப்பு தெரிந்தவன் கால்ல போட்டுக்கிறாங்க. நம்ம எல்லாரும் வீட்ல பாக்கெட்ல கத்தி வச்சுனா போறோம். செருப்பு கால்ல எல்லாரும் போட்டுட்டு போறோம். எல்லாரும் பாக்கெட்ல கத்தி வச்சுனா போ. தற்காப்பி. ஏய் அப்ப நான் கத்தி வச்சுன்னு போட்டுமா அப்போ? தற்காப்பு. காவல்துறை அந்த மாரி அனுமதி ரெடி இடத்தில், பொது இடத்தில் அநாகரிகம் நான் என்ன சொல்றேன், நான் இப்பதான் இத படுத்துறேன். ஒண்ணும் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நான் பொது இடத்துல வந்து ஒரு அநாகரிகமா வந்து இது ஒரு ஒரு இரு கட்சிகள் சார்ந்த சொல்லாதீங்க அதெல்லாம். அதெல்லாம் பொறுக்கி கும்பல். கும்பல். ஆட்கடத்து கும்பல். அதுக்கு ஒரு பேனர். அவ்வளோதான். புதிய விஷயத்துல அப்பதான் 4 பேர் வந்து தாக்க வரும்போது, ஒருவர் வந்து தற்காப்புக்காக கத்தி எடுப்பது அதுதான் தற்காப்புக்காக வந்து கண்ணு தூக்கி அடிங்க. வேற என்ன தூக்கி அடிங்க. அதுதான் தற்காப்பு. பாயில கத்தி வச்சீங்கன்னா தற்காப்புன்னா என்ன சார்? அப்புறம் கத்தி வச்சு நீங்க கேஸ் அவர் மீது எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? இந்த மாரி ரவுடி ரவுடிங்க. ரவுடி. அரசியல் சவுடி கிடையாது. ரவுடி. ரவுடிக்கு என்ன தண்டனை? என்ன சட்டம் சொல்லுது? அத பண்ணுங்க. நீங்க வந்து அது தற்காப்புன்னு சொன்னா எல்லாரும் கத்தி வச்சுக்க மொத்த தற்காப்பும் காவல்துறை மூலமா அறிவிப்பு செய்ய சொல்லுங்க. 4 பேர் இப்ப ஏர்போர்ட் மூர்த்தி பின்னணியில வந்து வேற யாராவது தூண்டி அவர் பண்றாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுதாங்க உலகத்துக்கே தெரியுங்க. இதெல்லாம் வந்து இது மாதிரி பல பேர் இருக்கிறான். அம்பேத்கர் பேர சொல்லிக்கிட்டு பிழைப்பு நடத்துகிற கும்பல் ஏராளமா இருந்தான். அந்த பிழைப்பு நடத்துற கும்பல் அத்தனையுமே விடுதலை சிறுத்தையை மட்டும் தாண்டி ஒருத்தர் கூட பேச மாட்டான். ஒருத்தர் கூட பேச மாட்டான். அவனுக்கு சுய அறிவே கிடையாது. அம்பேத்கர் சொன்னதுக்கு மாறா நடக்கிறது எவனா கூட சுய அறிவு இழந்தவன் தான். பிரச்சனை அம்பேத்கர் என்ன சொன்னார்? நான் பிறக்கும்போது இந்துவாக பிறந்து விட்டேன். சாகும்போது நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொல்லி புத்தமது தழுவினார்னு மணி 2 லைன் சொல்றீங்கல்ல. அப்போ இந்து மதத்துல என்ன கொடுமை இருக்குது, அந்த கொடுமையிலிருந்து நான் விடுபடணுன்றதுக்கு கல்வியாளர்னு சொல்றாரு. நான் என்ன தாழ்ந்த சாதினா, நான் உயர்ந்த சாதி எனக்கு உயர்த்திக்கிறதுக்கு என்ன இருக்கு? சொத்து, கார், பங்களா இல்ல அவருடைய குற்றச்சாட்டு என்னன்னா, இது இந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து துரோகம் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த சமூகத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் அடையல. இந்த சமூகம் எதை நோக்கி செல்கிறதுன்னா, ரவுடிசம் நோக்கி சென்று விட்டது தான் அவருடைய குற்றச்சாட்டு. இந்த சமூக முன்னேற்றம் அடையிலிருந்து ஒரு இன்ச்சஸ் கணக்கு எடுக்கிறாரா? கணக்காளரா? சொல்லுங்க. இவரு எங்க கணக்கு எடுத்து வச்சுக்கிறார்? சொல்லுங்க. இவன் நம்ம ஆளுக்கெல்லாம் திருத்தி இருக்கிறார். இது மாரி எத்தனையோ பேர் இந்த சமுதாயத்துல மாறி இருப்பான். மத்தவன் போய் கூலிக்கு மாற அடிச்சிருப்பான். அடுத்தவன் முன்னாடி அடியாளா நின்னுருப்பான். சாராய கடையில வேலை செஞ்சிருப்பான். கிளாஸ் கேப்ல வேலை செஞ்சிருப்பான். இதையெல்லாம் ஈயாம படிப்பு குடுத்து, ஆற்றலை கொடுத்து, திறமைய கொடுத்து முன்னால பேச வச்சுக்கிறாரு எங்க தலைவர். இதெல்லாம் எங்க தலைவர் குடுத்தது தான். எங்க வீட்ல குடுத்தவங்க கிடையவே கிடையாது. இன்னைக்கு என் பொண்ணு ஒரு நல்ல கல்லூரியில படிச்சது. என் புள்ள நல்ல கல்லூரியில படிச்சிருக்கிறாரு. நல்ல வேலை வாய்ப்புல இருக்கிறாரு. இதுக்கு எல்லாமே காரணம் எங்க தலைவர் தான். இன்னும் போல இருக்க லட்சக்கணக்கான தோழர்களுடைய இல்லத்துல எல்லாருமே கல்வி அறிவு பெற்றிருக்கிறாங்க. மருத்துவம் படிச்சிருக்கிறாங்க. என்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. படிக்காத படிப்பே கிடையாது.